எல்லாருக்கும் வணக்கங்க. இது உங்கள் தமிழ் கிரேக். இப்போ நம்ம பழைய காலத்தில் இப்போ நம்ம பாட்டி தாத்தாக்கள்லாம் எப்படி சிக்கனை இது எல்லா கறியிலையும் செய்யலாங்க. சிம்பிளாக செய்யலாம். நம்ம சிம்பிள் சிக்கன் சொல்லலாம். அந்த காலத்தில் உப்பு கறின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சிம்பிளாக செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். எல்லா கறியிலையும் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யலாம். சரி, இப்போ வாங்க பார்க்கலாம். ஒரு 4-5 ஸ்பூனுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரீஃபண்ட் ஆயிலுங்க கொஞ்சம் போட்டுக்கலாம். கறியை எடுத்துருச்சுங்க. இந்த அளவு சோம்பு போட்டுக்கணும். வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன் நான். 2 வெங்காயம், மூணு மிளகாய் போட்டு, வரமிளகாய், மிளகாய் சின்ன மிளகாய் இருக்குது, ஒரு 5 போட்டுக்கிறேன். உங்களுக்கு பெரிய மிளகாய் வச்சுருந்தா 2-3 போட்டுக்கோங்க. பூண்டு, பூண்டு நல்லா கூட கொஞ்சம் போடுங்க மக்களே, சூப்பராக இருக்கும். வேறு எந்த மசாலா இல்லை, சிம்பிள் மசாலா தான். இது பாருங்க எப்படி ஆயிடுச்சுங்க. இந்த நல்லா வறுக்கணுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். 1/2 கிலோ. கொஞ்சம் மஞ்சத்தூள், கிலோ சிக்கனுக்கு தேவையான உப்பு, அங்கே எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்க. சரி, இப்போ இந்த டயத்தில் கொஞ்சம் பாதி வந்துருச்சு. இந்த டயத்தில் கொஞ்சம், ஏன்னா நம்ம வேறு பொடி சேர்க்கலை, ஜீரக பொடி மட்டும்தான் சேர்க்குது. கொஞ்சம் கொத்தமல்லி தழை நிறைய, இந்த பாதி ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை போடுங்க. இது 3/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். சூப்பராக வெந்ததுக்கப்புறம் சூப்பராக ஆயிரும். லைட்டாக மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடும்.
தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கலாம். தண்ணி இல்லை, அவ்வளோவா இல்லை மக்களே. வெந்துருச்சா? வெந்துருச்சு. கட்டாகுது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சிம்பிளான உப்பு கறி. சிம்பிளான உப்பு கறி செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம சேனலை மறக்காங்க தமிழ் கிரேக்கு. அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி அண்ட் பாய்.